வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நெக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃபினிஷிங் எப்படின்னா, துணியிலே சில பேர் தைச்சி இது பண்ணுவாங்க. துணியிலே தைக்கிறது அவ்வளோவா இதுவாக இருக்காது. இது நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்சிருக்கோம். இதை கேன்வாஸ் வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நெக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. நான் இதில் மாடலு வீடியோ பார்த்திங்கன்னா, இப்போ இது கேன்வாஸ் வெட்டி துணியிலே வெட்டி தைச்சிட்டும் போது அவ்வளோவா இதுவாக வராது. இது கேன்வாஸ் நம்ம மாடல் வெட்டி வச்சுருக்கோம். நெக்கு மாடல் உங்களுக்கு என்ன மாடல் வேணாலும் வெட்டிக்கலாம். என்னென்னா கேன்வாஸ் ரெடி அளவில் இருக்கணும். கேன்வாஸ் தான் ரெடி என்ன அளவோ அந்த அளவில் தான் நம்ம கேன்வாஸ் வெட்டணும். கேன்வாஸ் மேலே தையல் போடுற மாதிரி நம்ம வெட்டக்கூடாது. கேன்வாஸ் ரெடி அளவில் வெட்டிக்கணும். இப்போ இது நம்ம கேன்வாஸ் வெட்டியெல்லாம் ஒட்டி சைடில் தையல் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டு வைக்கணும். இப்போ அந்த நாட்டுக்கு நம்ம இதிலே மார்க் பண்ணிடலாம். இந்த நாட்டு மார்க் பண்ணி இது சென்ட்ரு பண்ணி நம்மலாம் ஊசியில் ஊற்றிட்டிங்கன்னா அதை நவராமல் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் டிஸ்டன்ஸ்லாம் எதுவுமே மாறாது. இது நம்ம கீழே சோல்ற அளவு வெட்டலையாது. அதுலேருந்து தையல் வச்சு தனியாக விடணும். கேன்வாஸில் தான் கரெக்டான தையல் வரணும். அதில் நம்ம கேன்வாஸ் தான் ரெடி அளவு வெட்டியிருக்கோம். நம்ம அந்த அர்க்காத்தை கச்சா அளவு அது கணக்கு இது பண்ணிங்கன்னா இப்போ இது நம்ம தைச்சிக்கலாம். நாட்டு வைக்கலாம். நாட்டுமே நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மேலே குறுக்கு கட்டிங்கன்னா ஒரு இதுவாக இருக்குல்ல, அதுமாரிலாம் இல்லாமல் நல்லா இதுவாக இருக்கும். இது இப்போ என்னென்னா சில பேர் துணியில் வெட்டி தைச்சிடுவாங்க. தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டு பார்த்திங்கன்னா போடும்போது நெக்கு போடும்போது அந்த ஷேப் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த நம்ம வெட்டுற மாடல் ஷேப் துணியிலே வெட்டும்போது கிடைக்காது. போடும்போது கேன்வாஸ் வெட்டி ரெடி பண்ணுமா இந்த மாடல் நம்மளுக்கு அப்படியே போடும்போது இதே மாடல் இதே ஷேப்பில் கிடைக்கும். இதுமாதிரி நம்ம டிப்ஸ் வீடியோலாம் வேணும்னா நீங்கள் பாருங்கள். நிறையா உங்களுக்கு கேன்வாஸ் நிறையா மாடலில் தைப்போம். மாடலுமே புதுசு புதுசாக உங்களுக்கு நான் இது பண்ணி தரேன். நம்ம வெட்டிட்டு அக்கத்தெல்லாம் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இப்போ திருப்பினீங்கன்னா பாருங்கள் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அது கேன்வாஸ் மேலே ஒட்டி தையல் போடுறது என்னென்னா ஒரு சில இதுக்கு நம்ம போடுற மாதிரி வரும். அது மற்ற இதுக்கெலாம் இந்தமாரி நெக்குக்கெலாம் தைச்சிங்கன்னா அந்த கேன்வாஸ் ரெடியெல்லாம் வெட்டிட்டு கேன்வாஸ் ஓரமாக தையல் போட்டு தைச்சு பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா நீட்டாக வரும். நல்லா அழகாக இருக்குங்களா? நீட்டாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுமாரி அழகாக வேணால் இதுமாதிரி கேன்வாஸ் கொடுத்து தைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.